பிரிவாக தான் வந்து மேக்ஸ் ஆரம்பிச்சது. 2012 தான் நாங்கள் பிஜி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் எம்ஃபில் ரிசர்ச் செக்ஷன் வாங்கினோம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வேணுகோபால் சாரும், என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர்கள் பத்மபிரியா மேடம், பெரியசாமி சார், ரேவதி மேடம், ஜான் சார், இந்துமதி மேடம் இப்போ ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஒரு துறையில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இருக்கக்கூடியவங்க. இவங்களோட உதவி நான் வந்து ரன் பண்ணிட்டு வரேன். மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக உங்கள் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு. கொஞ்சம் தட்டி கொஞ்சம் பெருமையாக கூட இருக்கும். இருந்தாலும் மாணவர்கள் நலன் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதில் ஒரு ஈடுபாடு உண்டு. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அது நான் ரொம்ப தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. ஒரு 1 வீக் டைம் கொடுத்து இந்த வேலையை செய்யணும்னு சொன்னா அது என்ன சொல்றாங்களோ அதை முடிக்கணும்னு நினைப்பேன். அதனால வரக்கூடிய சில கான்ட்ரவர்சி அந்த கடைசி நாள் வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா வேற ஏதாவது போஸ்ட்போன் ஆகலாம் நமக்கு அதுக்காக. அதே மாதிரி அந்த கல்லூரியில சொன்னாரு, நான் வந்து நாட் லைப்ரரி, எனக்கு அதுல இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. பட் எவ்ரி இயர் ஆடிட் வரும்போது சொல்லுவாங்க, மேடம் அடுத்த வருஷம் இதை நீங்க பண்ணுங்க, அடுத்த வருஷம் இந்த கரெக்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லைப்ரரி பார்த்ததுனாலேயே நிறைய ஸ்டாஃபோட கான்ட்ரடிக்ஷன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ல ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு % வந்து டிஸ்கவுண்ட் இருக்கணும், அப்பதான் பில்லு பாஸ் ஆகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் போது சில சமயம் பில்லு தப்பா வந்துருச்சு அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. பாஸ் ஆகாது, அது நல்லாவே தெரியும் எனக்கு. அது சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை சொல்லும் போது தான் கான்ட்ரடிக்ஷன் வர்றது, வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு முதல்வர் பற்றியும் கேட்பேன், சார் நான் ரொம்ப வருஷமா லைப்ரரி பார்க்குறேன் சார், யார்கிட்டயாவது மாத்தி விடுங்க மேடம், இந்த 1 வருஷம் மட்டும் பாருங்க. ஏன்னா அவங்க இருக்க போறது அந்த 1 வருஷம் தான். அதனால மேடம் இந்த 1 வருஷம் பாருங்க மேடம், அடுத்த தடவை மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்க ரிட்டையர் ஆக போறாங்கப்பா, விடுங்கப்பா அவங்கள அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னாங்க. மேடம் 3 வருஷத்துக்கு மேல யாரும் எந்த ஒரு வேலையும் எடுத்துக்க மாட்டாங்க, 18 வருஷமா இந்த வேலை செய்வீங்களா அப்படின்னாங்க. நான் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அதுல இருக்க நெகட்டிவ் எல்லாம் மறைச்சிட்டு பாசிட்டிவா மட்டும் பத்மபிரியா மேடத்துல சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இன்சார்ஜ் கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது 17,462 புக்கு, அந்த 3 லெட்டரும் என்னோட ஹேண்ட்ரைட்டிங்ல மட்டுமே எழுதுனது. இதுவரையும் யார் எழுதுனது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் வச்சுப்பேன் எழுதுறதுக்கு. SSN நம்பர் நான் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்றது ரொம்ப சிரமம் லைப்ரரியில. அது மட்டும் தான் ரீசன், வேற எதுவும் கிடையாது. அதனால மேடம் வந்து அதை கண்டிப்பா வழி நடத்துவாங்க. ஏன்னா இது அவங்களோட கல்லூரி, ஊர் பக்கத்துல தான். அதை யூஜி நாங்க படிச்சுட்டேன். ஸோ அதில் தங்கிதான் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிஜி எல்லாம் வந்து எம்ஃபில் நான் நல்லா முடிச்சுட்டேன். எம்ஃபில் மட்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டெசிஷன் சரியாக எடுக்க முடியல. அதாவது நான் சொல்ல வேணும்னா என்னுடைய படிப்பையும் எனக்கு கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த முடியல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு 3 காரணம் வந்து, ஒன்று வந்து சரியான டெசிஷன் எடுக்கல, 2வது வந்து எனக்கு கொஞ்சம் நட்டு இல்லை, 3வது வந்து கைடன்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மி. ஆக்சுவலாக வந்து எம்எஸ்சி முடிச்ச பிறகு எம்ஃபில் முடிச்சிட்டேன். எம்ஃபில் வந்து 90 அமையும் என்பது எந்த அறியவும் இல்லை. அதற்கு கடவுள் ஆசீர்வதிப்பார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கூட இடையிலாகக்கூடிய 2 பேராசிரியர்களும் அவர்கள் நினைத்தது எல்லாம் நடைபெற இறைவனை வேண்டிய அவர்களும் வாழ்க்கை